கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம 2 ராஜாக்கள் 8 அதிகாரங்கள் பார்த்தோம். 8வது அதிகாரத்துல ஆகாப்புடைய மகன் யோராம் நினைச்சுதான் ஆகாப்புடைய குடும்பம் முழுவதுமே கர்த்தருக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்தாங்க. தீர்க்கதரிசிகளெல்லாம் கொலை செய்தாங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது எப்படின்னா, விக்கிரகங்களோடு சம்பந்தப்பட்டவங்க விக்கிரகங்களை என்ன செஞ்சாங்க, பாகால வழிபட ஆரம்பிச்சாங்க. இப்படி இருந்ததுனால அவங்களுக்கு கர்த்தருக்கு பிடிக்கல. அதனால கர்த்தர் சீரிய ராஜா கையில ஆசைகள் கையில ஒப்பு கொடுத்துட்டார். அவங்க யுத்தம் பண்ணி உங்களை என்ன செஞ்சுட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க. அந்த காயப்படுத்தின நிமித்தமாக அந்த யோராம் நினைச்சான் தன்னுடைய தாய் ஒரு எஸ்ரேல போய் நினைச்சிடான் தன்னுடைய காயங்களை ஆற்றுறதுக்கு யோராம் போயிட்டான். இப்போ அப்படியே மகன் யோராம் யுத்தத்துல காயப்பட்டனால தன்னுடைய தாயோட ஊருக்கு போயிருக்கிறான். இப்ப இவனை பார்க்கறதுக்கு யூதா ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா நினைச்சான் பார்க்கறதுக்கு போயிருக்கிறான். இந்த சூழ்நிலையில இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இன்னைக்கு 9வது அதிகாரம் இல்லை எப்படின்னா, தீர்க்கதரிசியா எலிசா என்ன செய்யறான்னா, தீர்க்கதரிசி புத்திரர்கள் ஒருவனை கூப்பிடுறான். அழைச்சிடா, நீ போய் இடை கட்டி கொண்டு போய் என்ன செய்ய, தைல குப்பி எடுத்துட்டு போ. தைல குப்பி எடுத்து கிளையாத்துக்கு போ. கிளையாத்துல ராமத்துல எகுன்னு சொல்லி ஒருத்தர் என்ன செய்யறான் இருக்கிறான், நிம்சின் குமார் எகு இருக்கிறான். அவனை நினைச்சு அவங்க சகோதரிகள் நடுவில் என்ன செய்ய, அவனை எலும்பி வர பண்ணி அவனை உள்ள நிறைய கொண்டு போய் அவனை அழைத்து கொண்டு போய் அவனை என்ன செய்ய, நீ இஸ்ரேல் தேசத்துமே ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றாப்புல. அப்படி சொன்ன உடனே இப்ப அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு அந்த வாலிபன் என்ன செய்யறான், இப்போ அவனை அபிஷேகம் பண்ணிட்டு நான் சொன்ன வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இந்த கதை திறந்து தீவிரமாக ஓடி போயிரு அப்படின்னு சொல்றாங்க. அதன்படியாக அந்த தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகி அந்த வாலிபன் என்ன செய்யறான், இப்ப கிளையா தேசத்துக்குள்ள ராமத்துக்கு போறான். போய் அங்க பிரவேசத்தோடனே நிறைய சேனாதிபதிகள் உட்கார்ந்துருக்குறாங்க. அந்த சேனாதிபதியோட உட்கார்ந்து இருக்கும் போது இப்ப எகு போன உடனே அந்த கூட்ட சொல்றான், சேனாதிபதியே நான் உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு அப்படின்னு சொல்றான். அப்போ எகு சொல்றான், ஏன்னா நிறைய சேனாதிபதிகள் உட்கார்ந்துருக்காங்க, அதனால கேட்கறான் யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான். கேட்ட உடனே அவன் சொல்றான், சேனாதிபதியாக அது உமக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த வாலிபன் நினைச்சான். தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகி அந்த வாலிபன் சொல்றான். சொன்ன உடனே இப்ப இவன் நினைச்சான், எகு எழும்பி நினைச்சான் அறை வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறான். எகுவும் அந்த வாலிபன் நினைச்சாங்க, கத்திர தீர்க்கதரிசி அனுப்பிட்ட வாலிபனும் அறை வீட்டுக்குள்ள போறாங்க. அறை வீட்டுக்குள்ள போனோடனே ஒரு தைல குப்பி கையில கொண்டு வந்துருக்காங்க. அதை எடுத்து என்ன செய்யறான், இப்ப எகு மேல தலையில ஊற்றி என்ன செய்யறான், அதை அபிஷேகம் பண்றான். அபிஷேகம் பண்ணிட்டு இஸ்ரேலியனா கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ கர்த்தருடைய ஜனமாய இஸ்ரேலின் மேல் உன்னை ராஜாவாக நான் செஞ்சுட்டேன், நான் அபிஷேகம் பண்ணிட்டேன்னு சொல்றான். அபிஷேகம் பண்ணிட்டேன். அதனால என் ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, இரத்த பலிக்காகவும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இரத்த பலியையும் எசேபின் கையிலே வாங்கும்படிக்கு கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, ஆகாவின் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக என்ன செஞ்சுட்டாரு, அனுப்பிவிட்டாரு. அதனால நீ என்ன செய்யணும்னா, அவங்கள்ட்ட தீர்க்கதரிசிகளை கொலை செய்த பாவத்துக்காக அவங்களை என்ன செய்து ஆகாப் குடும்பத்தை முழுவதும் அழிச்சு போடணும் அப்படின்னு சொல்றாரு. அதுல சுவரில் நீருடன் ஆய்மதை கொண்டு ஒன்றுமே இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடணும், நீ அழிச்சு போட்டுறணும். இரவியான் குடும்பத்துக்கும் பாஷாவின் குடும்பத்துக்கும் எப்படி நடந்துச்சோ அப்படியே ஆகாப்பின் குடும்பத்துக்கும் கர்த்தர் சரியாக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இஸ்ரேல்ல என்ன செய்ய, நிலத்துல நாய்கள் தின்றோம், அவளை அடக்கம் பண்ணுறவன் இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுறாரு அப்படின்னு சொல்லி அபிஷேகம் பண்ணிட்டு இந்த வார்த்தைகளை சொல்றான். சொல்லிட்டு இப்ப இந்த வாலிபன் என்ன செய்றான், கதை திறந்து ஓடி போயிட்டான். மற்றவங்க நினைச்சுறாங்க கொண்டு போட்டு விட்டாங்க. அதனால சொல்லிட்டு என்ன செய்றான், ஓடி போயிட்டான். இந்த சூழ்நிலையில எகு தன்னுடைய ஆண்டவன்னா ராஜா யோராம் இருக்காங்களோ அவருடைய ஊழியக்காரங்க அதான் கேட்குறான். அவங்களாம் கேட்குறாங்க, சுக செய்தியான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்றான், சுக செய்தியான்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த பைத்தியக்காரன் உன்ட்ட வந்தானே, பைத்தியக்காரன் உனக்கு என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் உங்களுக்கு யாரு பைத்தியக்காரங்களும் ஆயிட்டாங்க. அதனால சொல்றான், பைத்தியக்காரன் ஒன்றத்துல வந்தாலும் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு எப்படி சொல்றான், நீங்க அந்த மனுஷனுக்கு சொன்ன வார்த்தைகளை நீங்க காரியத்துல நீங்கெல்லாம் அறிவீங்களா, கேட்டுட்டு தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல அது பொய், அதனால நீ உன்ட்ட என்ன சொன்னாங்களோ அது எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. இது சொன்ன உடனே எகு அப்படியே சொல்லிட்டான், நான் உன்னை இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜா வாக்குறேன்னு சொல்லி என் தலையில அபிஷேகத்தை அழைத்த வார்த்துட்டு இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டான். ஆகாப குடும்பத்தை அழிக்கிறதுக்கு எல்லாம் சொன்னதெல்லாம் சொல்லிட்டான். அப்படி சொன்ன உடனே இப்போ அந்த சேனாதிபதிகள் மற்றபடி நிற்கிற சேனாதிபதிகள் ஜனங்கள்லாம் என்ன செய்றாங்கன்னா, அவருடைய வஸ்திரங்களை என்ன செய்றாங்க, ஒரு படி உயரத்துக்கு என்ன செய்றாங்க, அந்த வஸ்திரங்கள்லாம் விரிச்சிட்டு எக்காலாம் ஊதி
யெகூ என்ன செய்றான், இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவாயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னோடனே இப்போ நிம்சின் குமாரன் யெகூ சொல்றான், நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, இது யோராமுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணணும், அதனால யோராம்கிட்ட யாரும் தெரியப்படுத்திடாதாங்க அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ சிரியா ராஜா ஆசைகள் காயப்படுத்தினதுனால இவங்க என்ன செய்றான், இப்போ இஸ்ரேல்ல இருக்கிறான், அதனால நீங்க யாரும் போய் என்ன செய்றாங்க, இந்த வார்த்தைகளை சொல்லிடாதாங்க அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இப்போ யோராம் என்ன செய்றான்னா, ரதத்தை யோராம்ல யெகூ என்ன செய்றான், ரதத்தை ஆயத்தம் பண்ணிட்டு நேரம் என்ன செய்றான், இஸ்ரேல் இருக்கிற யோராம் என்ன செய்றான், பார்க்க போறான், அவனை கொலை செய்யறதுக்கு அங்க போறான். இந்த சூழ்நிலையில யூதா ராஜாவுடைய மகன் யாரு, அகசியா சொன்னல, அந்த அகசியாவும் என்ன செய்றான், இப்போ காயப்பட்டிருக்கிறதான யோராம பாக்குறதுக்கு இஸ்ரேலுக்கு என்ன செய்றான், வந்துட்டு இருக்கிற ரதத்துல வந்துட்டு இருக்கிறான். இந்த சமயத்துல யெகூ கேட்குறான், யெகூ கேட்குறான், இந்த இப்படி வந்து அவன் என்ன செய்யறவனை பார்க்க வந்துட்டு இருக்கிறான். இந்த சமயத்துல இஸ்ரேல்ல கோபுரத்தின் மேல ஜாமக்காரன் நிக்கிறான். ஜாமக்காரன் நின்று நம்முடைய தேசத்துக்கு யாரெல்லாம் யுத்தத்துக்கு வரா என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு யாராச்சும் ஜாமக்காரங்களை விட்டுருக்காங்க. அப்படி அந்த கோபுரத்தின் மேல நிற்கிற ஜாமக்காரன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, இப்ப யெகூன்னு கூட்டம் என்ன அவங்க தெரியல, உள்ளூர்காரங்க தெரியும்ல, அவங்க அரண்மனையில இருக்கிறத சேவகரனா இருக்கிறவன் தானே யெகூ, அதனால ஜாமக்காரனுக்குலாம் அவன் ஆள் அடையாளம் தெரியல, அதனால இப்ப கேட்கிறோம். யெகூ என்ன செய்யறான்னா, நேரம் யெகூ கூட்டம் தான் அங்க வருது அப்படின்னு வர்றதை நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆண்டவனாகிய யோராமுட்ட என்ன செய்றான், அந்த குதிரை வீரன் அந்த ஜாமக்காரன் போய் சொல்றான். சொன்ன உடனே யோரான் சொல்றாரு, ஒரு குதிரை வீரன் என்ன செய்யி, நீ அந்த யெகூ கூட்டத்துக்கு விரோதமா நீ அனுப்பு அப்படின்னு சொல்றான். அனுப்பி நீ வர்றது சமாதானமான்னு சொல்லி கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லி ஒரு குதிரை வீரனை அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த குதிரை வீரன் நினைச்சிறான், நேர யெகூவை பார்க்க ஒரு குதிரை வீரனை தேர்ந்தெடுத்து யெகூட்ட போய் நினைச்சிறாங்க, வர்றது சமாதானமான்னு சொல்லி என்னுடைய ஆண்டவனாய் ராஜா கேட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மாதிரி நினைச்சிறான், போறான், போய் யெகூவை சந்திக்கிறான். யெகூவை சந்திச்ச உடனே அந்த குதிரை வீரன், நீ வர்றது சமாதானமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். கேட்ட உடனே யெகூ சொல்றான், நீ சமாதானத்தை விட்டு கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்றான். சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன, நீ என் பிறகு என்ன செய்ய, நீ திரும்பி வா, என் பின்னால நீ என்ன செய்ய, நீ திரும்பி வா, சமாதானத்தை பற்றி நீ கேட்காத அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே இப்ப அந்த குதிரை வீரன் நினைச்சிடான், அதுக்கப்புறம் எதுவுமே பேசாதபடிக்கு என் பின்னால நீ திரும்பி வான்னு சொன்ன உடனே அந்த குதிரை வீரன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, இப்போ யெகூ பின்னால போக ஆரம்பிச்சிட்டான். போன உடனே இப்ப அடுத்தபடியாக நினைச்சுறாங்க, ரெண்டாவது ஒரு குதிரை வீரன் நினைச்சுறாங்க அனுப்பிவிடுறாங்க. போய் யெகூட்ட போய் நீ சமாதானமான்னு சொல்லி கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்ப அவனும் போய் என்ன செய்றான், நேரம் யெகூவுக்கு நேரா எதிர்கொண்டு வந்துட்டு அவன்கிட்ட கேட்கிறான், சமாதானமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சமாதானமான்னு கேட்ட உடனே யெகூ சொல்றான், சமாதானத்தை பற்றி கேட்கறதுக்கு உனக்கு என்ன, நீ என் பின்னால என்ன செய்ய, நீ திரும்பி வா அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே இப்ப அவன் என்ன செய்றான், இவனும் அவனுக்கு பின்னால என்ன செஞ்சுட்டான், திரும்பி போயிட்டான். இப்ப 2 பேரை அனுப்பிவிட்டு 2 பேருமே எனக்கு பின்னால திரும்பி போன உடனே இப்ப அடுத்தால ஜாமக்காரன் சொல்றான், அதுல வர்றது வந்து யெகூவின் குமாரன் நிம்சின் குமாரன் யெகூ போல இருக்குது, அவன்கிட்ட ஓட்டத்தை போல இருக்கு, அவன் தான் அதிவேகமா ஓடுறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொன்னோடனே இப்ப யோராம் என்ன செய்றான், ரதத்தை பூட்டி கொண்டு யோராமும், இஸ்ரவேல் ராஜா தான் யோராம், யூதா ராஜா பேரு அகசியா, 2 பேரும் என்ன செய்றாங்க, கிளம்பி அவரவர் ரதத்துல ஏறி யெகூவை சந்திக்க வராங்க. ஏன்னா 2 குதிரை வீரனை அனுப்பி சமாதானமான்னு சொன்னதுக்கு அவங்க 2 பேரையும் விடலவனே வச்சுக்கிட்டான். அதனால இனி நம்மளே டைரக்டா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 ராஜாக்களும் சேர்ந்து என்ன செய்றாங்க, யெகூவை போய் சந்திக்க போறாங்க. யெகூ சந்திக்க போய் சொல்றாங்க, நீங்க வர்றது சமாதானமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். சமாதானம்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எசபேலின் வேசித்தனங்களும் அவருடைய பில்லிசனங்களும் இத்தனை ஏராளமா இருக்கையே சமாதானம் ஏது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். சொல்லிட்டு இப்ப வந்து அவங்கள சந்திக்கிறது கரெக்டா நாபத்து நிலத்துலதான் சந்திச்சிருக்கிறாங்க. யோராமும் அகசியாவும் யெகூ நினைச்சுறாங்க நாபத்து நிலத்துலதான் அவங்க நினைச்சுறாங்க சந்திச்சிருக்கிறாங்க. இப்ப யோராம் நினைச்சுறான், யெகூவை கண்ட உடனே சமாதானமான்னு சொன்ன உடனே, சமாதானத்தை பற்றி நீ கேட்க யாருன்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, உன்னுடைய சமாதானம் கேட்கறதுக்கு சொல்றான், உன் தாயாக எசபேலின் வேசித்தனமும் அவருடைய பில்லிசனியமும் இத்தனை ஏராளமா இருக்கிறது, எப்படி சமாதானம் இருக்கும், சமாதானம் ஏது அப்படின்னு சொல்லி கேட்கறான். சொன்ன உடனே யோரா என்ன செய்றான், தன்னோட ரதத்தை அப்படி திருப்பிட்டான். ரதத்தை திருப்பி என்ன செய்றான், ஓடி போறான். ஓடி போய் அகசியா நோக்கி சொல்றான், அகசியாவே இது சதி அப்படிங்கிறான். ஏன்னா தெரிஞ்சு போச்சு, இவன் வந்து யுத்தத்துக்கு தான் வாரான், நம்மள கொலை செய்ய தான் வாரான்னு கண்டுபிடிச்சிட்டான். அதனால யோரா என்ன செய்றான், நேர ரதத்தை திருப்பி என்ன செய்றான், ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓடிட்டு
அந்த யுதராஜாவை அவனை பார்க்க வந்திருக்கிறான்ல, அந்த யுதராஜாவை பார்த்து அகஸ்தியாவை சொல்றான், இது சதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். சதி சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல யோகி என்ன செய்றான், தன் கையால வில்ல எடுக்கிறான். வில்ல எடுத்து என்ன செய்றான், நாணேற்றுறான். அந்த அந்த வில்லு வந்து என்ன செய்யுதுன்னா கரெக்டா அந்த யோராமுடைய புயத்தின் கீழே, புயனா கை, அந்த நெஞ்சு, அந்த இது என்னது புயத்தின் நடுவே என்ன செஞ்சுட்டான், அம்பு எரிஞ்சிட்டான். அது நெஞ்சு வழியா போயிருச்சு, இது புறப்பட்டு போய் அந்த புயங்கள் நடுவே எரிஞ்சிட்டான். எரிஞ்ச உடனே இந்த புயங்கள் நடுவே அம்பு எரிஞ்ச உடனே இப்ப அதனால அந்த ரதத்துல வெனிச்சிடான், சுருண்டு விழுந்துட்டான். யாரு, யோராம் வெனிச்சிடான், ரதத்துல சுருண்டு விழுந்துட்டான். அப்ப ஏகு சொல்றான், தன் சேனாதிபதியாக பித்காரை கூப்பிடுறான். பித்காரை கூப்பிட்டு என்ன சொல்றான்னா, அவன் எடுத்து எசிரன் ஆகிய நாபத்தின் வயல் நிலத்துல செய்யுங்க, எரிச்சு போட்டுருங்க, நானும் நீயும் எரிச்சோடா அப்படின்னு சொல்றாப்புல. சொல்லிட்டு என்ன செய்றான், வயல் நிலத்துல எரிஞ்சு போட்டுன்னு சொன்னோடனே இப்ப அவனை தூக்கி என்ன செய்றாங்க, வயல் நிலத்துல தூக்கி எரிஞ்சு போட்டாச்சு. இந்த சமயத்துல நாபன் ரத்தத்தையும் அவன் குமாரன் ரத்தத்தையும் கண்ட நிலவான்னு சொல்லி அந்த நிலத்துல நினைச்ச கர்த்தர் நீதிக்கு நீதி சரி கட்டுவாரு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே என்ன செய்றாரு, நிலத்துல அவன் நினைச்சிட எரிந்து போடு அப்படின்னு சொல்லி அந்த நிலத்துல வச்சு அங்க எரிஞ்சு போட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி பித்கார் சேனாதிபதி யாரு, யெகூவுடைய சேனாதிபதி யாரு, பித்கார். அந்த பித்காரை கூப்பிட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நினைச்சிரு, அவனை எடுத்து இந்த நாபத்தின் நிலத்துல நீ எரிஞ்சு போட்டுரு, நீயும் நானும் ஒரு சோடா அப்படின்னு சொல்றான். அதன்படியாக அந்த பித்கார் என்ன செய்றான் அப்படின்னா, இந்த மரித்து கிடக்கிறதான யோராம எடுத்து நாபத்தின் ரத்தத்துக்காகவும் நாபனுடைய மகனுடைய ரத்தத்தை நான் கண்டேன் அல்லவான்னு சொல்லி அதுல கர்த்தர் நீதி கட்டுறாரு அப்படின்னு சொல்லி அங்க நினைச்சிடறாங்க, தூக்கி போட்டுறாங்க. அங்க போட்டோடனே இப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் நிலத்துக்கு எருவாய் போவான் அப்படின்னு சொன்னபடி அவனை தூக்கி எரிஞ்சு போட்டாச்சு. இப்போ யூதன் ராஜாவாகிய அகசியா என்ன செய்றான்னா, இதை பார்க்குறான். பார்த்து என்ன செய்றான், இனி யோராமுக்கு நடந்தபடி, ஏன்னா இவர் 2 பேரும் தானே ஒன்றா இருக்கிறாங்க, அந்த இஸ்ரேல் ராஜாவுக்கு நடந்தபடி நமக்கு நேர்ந்த நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றான் அப்படின்னா, பின்பக்க தோட்டத்தின் வழியா என்ன செய்றான், ஓடி போயிட்டான். ஓடி போட்ட உடனே இப்போ எஃகு என்ன செய்றான், அவனை பின்தொடர்ந்து அவனையும் அவனோட ரதத்தையும் என்ன செய்யுங்க, எஃகு தோட்டத்தின் விட்டு வெளியே என்ன செய்றான், புறப்பட்டு பயந்து ஓடிட்டான். ஓடினோடனே இப்போ எஃகு சொல்றான், அவனையும் பிடிங்க, அவனே ரதத்துல என்ன செய்யுங்க, வெட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதன்படியாக ஜனங்கள் என்ன செய்றாங்க, அவனையும் பிடித்து அந்த எங்கன்னா இப்பளையும் கிட்ட இருக்கிற கூர்மலையின் மேலே ஏறுற வழியில என்ன செய்றாங்க, அவனை அப்படியே கொண்டு போட்டாங்க. இப்போ கூர்மலையில் ஏறுற வழியில கொண்டு போட்ட உடனே அவன் மெகுதோப்புக்கு என்ன செய்றான், ஓடி போறான். அங்கே என்ன செய்றான், செத்து போயிட்டான். இப்போ அகிசான் செத்து போயிட்டான், யோராம் செத்து போயிட்டான். அதனால அவனுடைய ஊழியக்காரர் அங்கு அந்த அவனை ரதத்துல என்ன செய்றாங்க, அப்படி ஒரு ரதத்துல எருசலேமுக்கு அவனை என்ன செய்ய கொண்டு போறாங்க. யாரு, யூதா ராஜா அகசியாவை கொண்டு போட்டாங்கல்ல, அந்த தோட்டத்து வழியா ஓடனவனே விரட்டி கொண்டு போட்டாங்கல்ல. அதனால இப்ப என்ன செய்றாங்க, அவனை கொண்டு நாபத்து நிலத்தை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இப்ப இவனை யூதா ராஜாவை கொண்டு என்ன செய்றாங்க, கூறுமலை ஏற வழியில அப்படியே என்ன செய்றாங்க, அவனை சுமந்து கொண்டு போறாங்க. கொண்டு போய் மெய்தோவுக்கு ஓடி போய் அங்கே என்ன செய்றாங்க, இவங்க செத்து பண்ணான்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு அவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன செய்றாங்க, அவனை ரதத்து மேல் எருசலேமுக்கு என்ன செய்றாங்க, கொண்டு போறாங்க. கொண்டு போய் அவனை தாவீது நகரத்துல அடக்கம் பண்ணிட்டாங்க. தாவீது நகரத்துல அடக்கம் பண்ணி முடிச்சாச்சு. இந்த சமயத்துல இப்ப யாரு, அகசியா யாரு சொல்லி பார்த்தோம், யூதா ராஜா வந்து அகசியா. இந்த அகசியா என்ன செய்றான் அப்படின்னா, ஆகாப்புடைய குமாரனாகிய யோராமின் 11ஆம் வருஷத்துல என்ன செய்றான், யூதா ராஜா வந்திருக்கிறான். இந்த சமயத்துல எகு என்ன செய்றான், இப்போ இஸ்ரேலுக்கு வந்துட்டான். இப்போ வந்து இன்னும் இஸ்ரேல்ல யோராமா தான் கொலை செய்யணுன்ட்டு வந்தது. ஆனா அங்கேயே போகாதபடிக்கு நாபத்து தோட்டத்துல என்ன செஞ்சாச்சு, அந்த அகசியாவை கண்டுபிடிச்சாச்சு. அதனால நாபத்துடைய திராட்சை தோட்டத்துல என்ன செஞ்சாச்சு, இப்போ அவனை அந்த வயல் நிலத்துல அவனை கொண்டு போட்டாச்சு. கொண்டு போட்டுட்டு என்ன செய்றான், ஊருக்குள்ள வாரான், இஸ்ரேலுக்கு வாரான். இஸ்ரேலுக்கு வர நேரத்துல எகு இஸ்ரேல் நோக்கி சொல்றான். எசபேல் கேட்ட போது எசுதான் இவன் வந்து எகு வந்து இஸ்ரேலுக்கு வந்தோடனே தன்னுடைய பிள்ளைகள் இறந்ததெல்லாம் அவளுக்கு தெரியல. ஆனா வந்து இவன் நேரம் என்ன செய்றான், எகுவை பார்த்த உடனே தன் ஆண்டவனுடைய கொண்ட சிம்ரி சேமாடைந்தானாங்கிறான். எசபேலுடைய ஆண்டவன் யாரு, ஆகாப்பு. ஆகாப்பு அவனை கொண்டது யாரு, சிம்ரி. அதனால அவன் கேட்கிறான், இந்த ஒளிமுக வாசல்ல தான் எகு வந்திருக்கிறான். அந்த ஒரு பட்டணத்துல ஒளிமுக வாசல் வழியா தான் உள்ள போனோம், அதுல வந்திருக்கிறான். அப்போ தன் தலையை சிங்காரித்து கொண்டு கண்களுக்கு மையிட்டு என்ன செய்யறான்னா, சங்கத்தின் வழியா ஜன்னல் வழியா என்ன செய்யறான், எட்டி பார்க்கறான். எகு வந்து இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறான். வந்திருக்க சூழ்நிலை எசபேல் என்ன செய்யறா,
அவ வந்து வந்திருக்கிறத கேள்விப்படுறா. கேள்விப்பட்டு என்ன செய்றா, தன் கண்களுக்கு மையிடுறா, தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியா என்ன செய்றா, எட்டி பார்க்குறா. எகு வந்திருக்கிறத எட்டி பார்க்குறா. அந்த சமயத்துல எட்டி பார்க்கும்போது எகு சொல்றான், அவன் முகத்தை என்ன செய்றான், நேரா ஜன்னல் வழியா திருப்பிட்டான். எகு முகத்தை ஜன்னல் வழியா திருப்பிட்டு, ஆம், என் பட்சத்தில் இருக்குது யார் யார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்படி கூப்பிட்ட உடனே பட்சத்தில் இருக்கிற யார் 3 பேர் இருக்கிறாங்க. 2, 3 பிரதானிகள் இருக்காங்க. இப்போ அவங்க தான் எட்டி பார்க்குறாங்க. அவங்க எட்டி பார்த்தோன்னா அவங்கள கூப்பிட்டு சொல்றாங்க, இவங்களை என்ன செய்றாங்க, கீழே தள்ளி போடுங்க, கீழே தள்ளி இவளை என்ன செய்யுங்க, கொன்று போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதன்படியாக அந்த ஜன்னல் வெளியே பார்த்து 2, 3 பிரதானிகள் இருக்காங்கல்ல, அவங்கள அவங்கள என்ன செய்றாங்க, இவ்வளவு ஸ்திரீ என்ன செய்யுங்க, தள்ளி போடுங்க, தள்ளி போட்டு அவளை மிதிச்சு கொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படியாக இந்த 2, 3 பேரும் என்ன செய்றாங்க, யெகூவுடைய பிரதானிகள் இவங்க என்ன செய்றாங்க, போய் அவளை என்ன செய்றாங்க, அப்படியே கீழே தள்ளி போடுறாங்க. கீழே தள்ளி போட்டு அவனுடைய தள்ளி போட்டதில் அவனோட ரத்தம் என்ன செய்யுது, சுவரிலையும் குதிரையில் மேலே நினைச்சுதான் தெரிச்சு கிடக்கும். இது வந்து கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நடக்கு. அதனால இப்போ அவங்க என்ன செய்றாங்க, முயற்சி போட்டாங்க, அவர் கொண்டு போயிட்டா, அது செத்து போயிட்டான். அதனால சொல்றாங்க, அவரு அவளை வந்து என்ன செய்றாங்க, சுவர்லேருந்து கீழே கீழே தள்ளி விடுறாங்க. தள்ளி விடும்போது கீழே விழுந்ததுல அடிபட்டு அவளோட ரத்தம் என்ன செய்யுது, சுவர்லையும் கீழே என்ன செய்யுது, பாய்ந்துட்டு போகுது. இப்போ அவளை மிதிச்சு கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதன்படியாக எசபேல் மேலே மிதிச்சு என்ன செய்றாங்க, கொண்டுட்டாங்க. இப்போ எசபேல் என்ன செய்றா, செத்து போயிட்டா. இப்போ எசபேலையும் கொண்டுட்டு அவன் சொல்றான், இவ வந்து ஒரு ராஜகுமாரத்தி, அதனால இவளை எடுத்து என்ன செய்யுங்க, அடக்கம் பண்ணுங்க, அதனால இவளை இஸ்லாமுக்கு என்ன செய்யுங்க, கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இப்படியாக இங்க இஸ்ரேல் ராஜாவை பற்றி கதைகள் என்ன செய்யுது, நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சமயத்துல அவர்கள் இப்போ எசபேல் என்ன செஞ்சாங்க, அந்த நிலத்துல என்ன செஞ்சிருக்காங்க, எரிஞ்சு கொண்டு போட்டிருக்காங்க. அப்போ எதையா சொன்ன வார்த்தை அடிச்சு அப்படி நிறைவேறிருக்கு. அதனால இவங்க சொல்றான், அவளை என்ன செய்றாங்க, அவளை இருந்து ஒரு ராஜகுமாரத்தி, அதனால அவளை எடுத்து என்ன செஞ்சிருங்க, அடக்கம் பண்ணுங்கன்னுட்டாங்க. வெக்கில தள்ளி வந்தெல்லாம் ரத்தம் தெரிச்சு ரத்தம் தெரிச்சு சுவரில் கத்திரெல்லாம் குறிச்சு செத்து போயிட்டான். ஆனாலும் இவங்க என்ன செய்றாங்க, அந்த சரீரத்தை என்ன செய்யுங்க, நீங்க அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவளுடைய தாய் பேர் தான் எசபேலு, அந்த பேரு ஆகாப்பு. அவங்க வந்து என்ன செய்றாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுத்து நின்றதுனால, கர்த்தர் கொண்டு போட்டதுனால இப்போ அவங்க சொல்றாங்க, அவங்க சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்றாங்க. சபிக்கப்பட்டன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவனை எடுத்து என்ன செய்றாங்க, அடக்கம் பண்றாங்க. அங்கே ஒரு ராஜகுமாரத்தி இருக்கா. அந்த ராஜகுமாரத்தி இருக்கா. அப்போது இவங்களை என்ன செய்றாங்க, அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோடு கால்கள் எல்லாவற்றையும் என்ன செய்றாங்க, அந்த அந்த வயலில் தூக்கி எரிஞ்சு போட்டாச்சு. இப்போ அவளை அடக்கம் பண்ணியிருக்க ராஜகுமாரத்தின்னு சொன்ன உடனே இப்போ நிறைய அவளை அடக்கம் பண்ணக்கு என்ன செய்றாங்க, வயலுக்கு வந்து வராங்க. வரும்போது என்ன செய்றாங்க, அவளுடைய தலையோடு கிடக்கு, கால் கிடக்கு, உள்ளங்கை கிடக்கு. இந்த 3 தவிர வேற எதுவுமே என்ன செய்யல இல்லை. அதனால இவங்க என்ன செய்றாங்க, தன்னை அனுப்பின கேட்குறாங்க, நாங்கள் இவளை அடக்கம் பண்ண போனோம், இவள் தலையோடு கிடக்கு, கால் கிடக்கு, உள்ளங்காய் இருக்குது தவிர வேற ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்போ அப்படி சொன்ன உடனே இப்போ திரும்ப என்ன செய்றாங்க, நீங்க போங்க, பையன் என்ன செய்யுங்க, அவங்கள வந்து அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ இவங்க வந்து அடக்கம் பண்றதுக்கு வராங்க. அடக்கம் பண்ண வரும்போது அங்கே திஸ்பினாகிய எலியா என்ன செய்றாரு, இதை பார்த்து கொண்டிருக்கிறாரு. காலுகள் உள்ளங்கைகள் எல்லாம் வேற வந்துட்டு காணலன்னு சொல்றாங்க. இப்போ திஸ்பினா வந்து சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறிற்று, கர்த்தருடைய வார்த்தையை ஒன்று கூட தவறி போகலை அப்படின்னு சொல்லி எலியாவும் என்ன செய்றாங்க, பேசி கொண்டிருக்கிறாங்க. எலியா என்ன செய்றான், எலிசா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி அப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடக்கம் பண்ணதுக்கு வந்தவங்க சரிதான் இல்லை, எலும்பு தலையோடும் காலும் உள்ளங்கை தான் கிடக்கு, வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்ன உடனே அந்தெல்லாம் எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையின்படி சொன்னபடி நிறைவேறி இருக்கு, அதனால அவளை அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா எசபேல் நிலத்துலதான் இப்போ சொல்லி எரிஞ்சு போட்டிருக்கு, அங்கதான் நாய்கள் நினைச்சது அவளை தின்னு போட்டிருக்கு. அதனால எசபேல் பிரேதம் ஒரு நிலத்துக்கு வயல்வெளியில எருவாய் போன எருவே போல ஆகும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார்ல, அதன்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ எகு என்ன செய்றான், தன்னுடைய பிரதானிகள்கிட்ட சொல்றான். இப்படி இருந்தபடியாக என்ன செய்யுது, யோராம் என்ன செய்றான், செத்து போயிருக்கிறான். யோராம் செத்து போயிருக்கிறான். அடுத்தால இஸ்ரேல் ராஜாவும் என்ன செய்றான், செத்து போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்துட்டு கர்த்தரை பின்பற்றாம போனது நிமித்தமாக அவர்கள் வந்து சண்டை நம்ம சொல்றோம் பார்த்துக்கிறோம். இப்போ அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி நாளைக்கு நம்ம 10வது அதிகாரம் பார்ப்போம். கர்த்தர் வந்து ஆசிரியப்பராக. ஆமென்.